இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு அடுத்ததா இந்தியா நிறைய தொடர்களில் பங்கேற்க இருக்காங்க. குறிப்பாக ஆகஸ்ட் மாசத்துல வங்கதேசத்திற்கு எதிராக ஒரு நாள் மற்றும் T20 தொடரில் இந்தியா பங்கேற்க வேண்டியதா இருந்தது. ஆனால் வங்கதேசத்தில் நிலவர அரசியல் அசாதாரண சூழல் காரணமாக இந்திய வீரர்களை அங்கே அனுப்புறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு BCCI சொல்லி அந்த தொடரை அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்திய வீரர்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம் தான் இருந்தது. எதற்கு ஃப்ரீயா விடுவானே அப்படின்னு சொல்லி அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை BCCI வகுத்துட்டு வரதா சொல்லப்படுது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்திற்கு பதிலாக இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் BCCIக்கு தோன்றி இருக்கிறதா சொல்லப்படுது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா 3 ஒருநாள் போட்டி மற்றும் 3 T20 போட்டிகளில் இந்தியா இலங்கைக்கு எதிராக விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. இந்த தொடர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் மாதம் அந்த வங்கதேச தொடருக்கு பதிலாக தான் நடக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்டோட மிட்ல இதை நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. ஏன்னா வங்கதேசத்துக்கு எதிரான தொடர் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தோட கடைசி வாரங்களில் தான் இருந்தது. அதை கொஞ்சம் முன்கூட்டியே நடத்தலாம் அப்படிங்கிறது மட்டும் திட்டத்தில் மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இலங்கைக்கு எதிரான தொடர் அப்படின்னு வரும்போது இது ரொம்பவே முக்கியமான ஒரு தொடராக தான் பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்தியா இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த இலங்கை சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத சுற்றுப்பயணமாக தான் அமைஞ்சிருந்தது. ஏன்னா அப்பதான் T20 உலகக்கோப்பையை இந்திய அணி முடிச்சிருக்காங்க. இந்தியாவிலிருந்து T20ல ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜாலாம் ஓய்வு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கப்புறமா இலங்கை மாதிரியான ஒரு நாடுக்கு இந்தியா சுற்றுப்பயணம் போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கிய தருணமாக அமைஞ்சிருந்தது. அதை தாண்டி பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டோட பதவிக்காலம் முடிஞ்சு புதிய பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றிருந்ததும் அந்த சமயத்தில் தான். ஸோ கௌதம் கம்பீருக்கு அது முதல் வெளிநாட்டு தொடர் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ண போறாரு இந்திய அணிக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த தொடரில் இருந்தது. ஸோ T20 பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் இந்தியாவோட முழுநேர கேப்டனாக நியமிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நடந்த ஒரு தொடர் அப்படிங்கிறதும் ஒரு மிக முக்கிய பங்காக அங்கே நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாடு கூட விளையாடி இருந்தாலும் கொஞ்சம் பெரிய நாடு கூட விளையாடின தொடர் அப்படிங்கிறது அந்த தொடராக தான் அமைஞ்சிருந்தது. அதில் T20 பொறுத்த வரைக்கும் இந்திய அணி முதல் போட்டியில் ரொம்ப ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இரண்டாவது போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மழை காரணமாக போட்டி 8 ஓவர்கள் கொண்டதாக மாற்றப்பட்டு அதில் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி தான் இந்திய அணி வெற்றியை பதிவு செஞ்சாங்க. அதுவும் மூன்றாவது போட்டி அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட அது சூப்பர் ஓவர் வரைக்கெல்லாம் போய் இந்தியா ஜெயிக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமான சீரீஸாக தான் அமைஞ்சிருந்தது. அதுவே ஒரு நாள் அப்படின்னு வரும்போது இந்தியாவுக்கு ஒரு படு தோல்வியை இந்திய அணி சந்திச்சிருந்தாங்க. அதில் ரொம்பவே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா முதல்ல அந்த தொடர் திட்டமிடும் போது மூத்த வீரர்களுக்கெல்லாம் ஓய்வளிக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் இந்த தொடரில் பங்கேற்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் கௌதம் கம்பீருக்கான முதல் ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் அப்படிங்கிறதுனால அவர் பர்சனலாக எல்லாரையும் ஃபோன் பண்ணி நீங்கள் விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டதுக்காக விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அந்த தொடரில் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்ததாக தான் தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் எதிர்பார்த்தபடி அந்த தொடர் இந்தியாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. ஏன்னா 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி படுதோல்வியை சந்திச்சு தொடரையே இழந்திருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணமாக தான் இந்திய அணிக்கு அந்த தொடர் அமைஞ்சிருந்தது. அங்கேயும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா அமைஞ்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை அணிக்கும் அப்போ தலைமை பயிற்சியாளராக சனத் ஜெயசூர்யா செயல்பட்டார். ஸோ ஒரு பக்கம் கௌதம் கம்பீர் ஒரு தோல்வி முகத்தோட தன்னோட கரியரை பயிற்சியாளராக தொடங்கும் போது இன்னொரு பக்கம் சனத் ஜெயசூர்யா ஒரு வெற்றிகரமான பயிற்சியாளராக தன்னோட தொடரை தொடங்குற மாதிரி இருந்தது. அந்த வெற்றி அப்படிங்கிறது சனத் ஜெயசூர்யாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடங்களில் இலங்கை அணியை பொறுத்த வரைக்கும் நிறைய வெற்றிகளை தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்போ கூட வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தொடரையும் கைப்பற்றி இருந்தாங்க இலங்கை அணி. அதுலேயும் குறிப்பாக நிறைய வீரர்கள் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இலங்கையிலேருந்து அப்படின்னு அடையாளம் காண்ற அளவுக்கு அதாவது அந்த பழைய இலங்கை அணி இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு அணியாக மாறிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அணியோட பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக மெருகேறி இருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இலங்கை அணியுமே இந்த ஆண்டு இன்னுமே ஒரு பலமான அணியாக மாறியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பலமான ஒரு அணி கூட ஒரு தொடர் நடக்க போகுது இந்தியாவுக்கு அப்படிங்கிறது இப்போவே கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு.